நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். கண்ணியமிக்க வரலே, 1997 நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். போன தடவை பேசினப்போ இஸ்லாத்துக்கு எப்படி வந்தது, என்ன விஷயங்கள், என்னென்ன பார்த்தோன்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். இஸ்லாத்துக்கு வந்த உடனே, முஸ்லீமான பிறகு ஆரம்பத்தில் நான் கண்ட விஷயங்கள் என்னைய குழப்பத்துக்கு உள்ளாக்குற சில விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் அதில் எனக்கு தெளிவு கிடச்சிச்சு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதில் எனக்கு தெளிவு கிடச்சிச்சு. ஒரு நீண்ட காலம் பிடிச்சிச்சு அதில் தெளிவு கிடைக்கிறதுக்கு. ஏன்னா இப்போது பிரிவினைகள் அப்படிங்கிறது அது பிரிவினை அப்படிங்கிறத, அதாவது உயர்வு தாழ்வு பிரிவினை, இவங்களெல்லாம் இப்படி பிரித்து வச்சுக்கிறாங்க. இவ்வளவு பிரிவுகளாக இவங்க பிரிஞ்சு நிற்கிறாங்க. இதையெல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டு இஸ்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் நம்ம உள்ளே வர்றோம். அப்படித்தானே உள்ளே வர்றோம். நம்ம அங்கே ஜாதி பிரிவினைகள் இல்லை, அது இல்லை, இங்கே எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க, ஒரே கோட்பாடு அப்படின்னு தான் உள்ளே வர்றோம். நம்ம உள்ளே வந்த உடனே ஆரம்பத்தில் இங்கே பார்த்தப்ப இங்கேயும் ஏகப்பட்ட பிரிவுகள் இருந்தது பார்த்தது. ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. எல்லாருக்கும், இஸ்லாத்துக்கு வர எல்லாருக்கும் இருக்குது குழப்பம் தான். அதுக்கு தெளிவு கிடச்சிச்சு. அதை நான் சொல்கிறேன், விளக்கங்களை சொல்கிறேன். என்னன்னு பின்னாடி ஒரு காலத்துக்கு பின்னாடி அந்த தெளிவு கிடச்சிச்சு. இங்கேயும் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. இங்கே இப்போ இமாம்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்து பெரும்பான்மை அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளாரையும் ஷாஃபி, ஹனஃபி, இவங்க இப்படி தொழுகணும், அவங்க அப்படி தொழுகணும், இவங்களுடைய முறைகள் வேறு, அவங்களுடைய முறைகள் வேறு. இவங்க ஒன்று ஹலால்னு சொல்கிறாங்க, இது கூடும்னு சொல்கிறாங்க. அவங்க ஒன்று இது கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டம் கைர் முகல்லிது, அதாவது இமாம்களையே ஏற்றுக்கொள்ளாதவங்க. இந்த 4 சுன்னத்துல் ஜமாத்துக்கு எதிரான கொள்கைகளை உள்ள அந்த ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்கிறாங்க. இது போக காதியானிகள் இருக்கிறாங்க. இது போக ஷியா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம்னு ஒரு 2 பெரிய பிரிவுகள் இருக்குது. இதுக்குள்ளார ஜமாத்தே இஸ்லாமி இருக்கிறாங்க. இதுக்குள்ளார தப்லீகுடைய ஜமாத் இருக்கிறாங்க. இவ்வளவு பிரிவுகள் இருக்குது. எதுக்குள்ளாரையும் இவ்வளவு கருத்து வேறுபாடுகளும் இவ்வளவு பிரிவுகளும், இவங்களே இப்படி பிரிஞ்சு போய் பல கூட்டங்களாக நிற்கிறாங்களே. இதுக்குள்ள நம்ம அப்போ அங்கே இருக்கிறது தானே இங்கேயும் இருக்குது. அந்த பிரிவு தானே, அதே கருத்து வேறுபாடும் அதே சண்டை சச்சரவுகளும் அதே தானே இங்கேயும் இருக்குது. இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. ஆனால் அடிப்படை கொள்கையில் நம்பிக்கை வந்துருச்சு. அல்லாஹ் ஒருத்தன், இறைவன் ஒருவன், அவனை மட்டும்தான் வணங்கணும், அவன் நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு நபியை அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை எனக்கு. ஸோ இது, ஆனால் இதை நம்ம பயணம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இதுக்குள்ளார போய் பயணம் பண்ணி பார்த்தா தான் இதுக்குரிய விளக்கம் கிடைக்கும். ஸோ இது சொல்லப்படுற எல்லா கூட்டங்களோடையும் நம்ம தொடர்பு வச்சுக்கிறோம், எல்லாரோடையும் பழகுவோம். அல்லாஹ்வுடைய கிருபையில ஆரம்பம் அப்படி இருந்ததுனால அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த எல்லாரோடையும் தொடர்பு இருக்குது. சொல்லப்பட்ட எல்லா குரூப்போடையும் எல்லாரோடையும் இணக்கமான ஒரு போக்கு, யாரோடையும் கருத்து வேறுபாடே கொள்ளாமல் இன்னைக்கு வரைக்கும் பழகிட்டு இருப்பேன். இந்த மதுரையில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஜாக் பள்ளிவாசல் இருக்குது. அங்கே தான் ஆரம்பம். என்னுடைய பதிவேடுகள் பூரா அங்கே தான் இருக்குது. முஸ்லீமாக மாறின அந்த பதிவுகள் பூரா. ஏன்னா அதான் ஒரு பள்ளி. அவங்க அந்த தைரியமாக இந்த விஷயத்துக்கு முன் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நம்முடைய ரெக்கார்டெலாம் மாற்றி கொடுக்குறது இவங்க தான். நமக்கு இப்போ பள்ளிவாசல் ஜமாத்தில் கூட அதை செஞ்சு தரலை. ஏன்னா அவங்க அந்த லைனில் அவங்க இல்லை. அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்ற அந்த சிஸ்டம் இருக்குல்ல ஒன்று, அது அவங்களுக்கு தெரியாது. அது நமக்கு ஜாக்காரங்களாம் செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த பள்ளிவாசலுக்குள்ளே ஜிப்பா தொப்பியோட போய் நான் ஒரு ஆள் தான் தொழுதுட்டு இருப்பேன். மற்ற எல்லாரும் தொப்பி இல்லாமல் நிற்பாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் ஜிப்பா தொப்பியோட போய் ஜாக்கு பள்ளியில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட், மதுரை அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வெளியே போகிறேன்னா அங்கே தான் போய் தொழுகைக்கு போவேன். நான் உள்ளவே எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். நானும் அந்த பள்ளிவாசலுடைய ஜாக் பள்ளியுடைய மோதினார் இருக்கிற ஷாஜஹான் சொல்லிட்டு, அவரும் நானும் ஒன்றா இஸ்லாத்துக்கு வந்தோம் அப்போ 97. ஸோ அந்த அந்த பயணம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரோடையும் பயணிக்கணும்னு நான் முடிவு செஞ்சேன். இப்போ எனக்குன்னு ஒரு ஒரு கொள்கையை, ஒரு உழைப்பை இதுக்குள்ளார நான் தேர்ந்தெடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்துக்கிறோம். முதல்ல பயணித்து பார்ப்போம் எல்லாரோடையும். என்ன இதுக்குள்ள என்ன வித்தியாசம், என்ன கருத்து வேறுபாடு, இந்த கருத்து வேறுபாடுக்கு மத்தியில் இவங்களுக்குள்ளார என்ன ஒற்றுமை இருக்குது, அது என்ன டிஃபரன்ஸ், அதை பிரித்து அறியணும்னா பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோடையும் பயணிக்க ஆரம்பித்தேன். அவங்க ஜாக்குடைய அமைப்போட பயணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தௌஹீத் ஜமாத், அப்போ தமுமுகலாம் கிடையாது. அப்போ தமுமுகவோ மற்ற இதெல்லாம் ஒரே இதுவாக தான் இருந்தாங்க. நஜாத்னு ஒரு பத்திரிக்கை அப்போ வந்துச்சு. அப்போ தௌஹீதுன்ற பேர் கூட கிடையாது.
அப்போ வந்து தௌஹீதுல யாருன்னா நஜாத்துக்காரங்க பத்திரிக்கை ஒன்று இருந்துச்சு, நஜாத்துன்னு சொல்லிட்டு அவங்க வெளியிட்ட பத்திரிக்கை. அதனால பேரே வந்து நஜாத்துக்காரங்க. அவங்களோடய பயணிச்சு பார்ப்போம். நம்ம எல்லாரோடையும் இன்னைக்கும் அவங்களோட எல்லாரோடையும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம அண்ணன் பிஜே அவர்களுடைய நெருக்கமான அவருடைய பாடி கார்டு ஒருத்தர் இருக்கிறார் தொண்டியில். அவர் பேர் வந்து சாதிக், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பிஜே அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு ஆரம்ப காலகட்டம். அப்புறம் தவமுகால இருந்தார். அவங்க எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும்ல. உள்ளே போய் இவங்க எல்லாரோடையும் தொடர்பு வச்சு எல்லாரோடையும் நெருங்கி பழகி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து அப்புறம் ஜமாத்தே இஸ்லாமியுடைய இங்கே ஒரு பெரம்பூரில் அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் சிலரை பழகினேன். அங்கே போய் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே போய் சேர்ற ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு மைய புள்ளி அக்கீதான் இருக்குல்ல, அடிப்படை கொள்கை, பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அடிப்படையாக ஒரு கொள்கை இருக்குல்ல, அங்கே வந்து இவங்க யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லை. இவங்க யாருக்குமே என்ன இல்லை, அங்கே வந்து கருத்து வேறுபாடு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த ஜமாத்துக்குமே கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாரும் போய் கடைசி எங்கன்னா ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்புறம் புரிஞ்சிச்சு இது வந்து ஒரு ஜமாத் தான்ப்பா. இந்த ஜமாத் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாத். இது ஒரு ஜமாத் தான். இது கிட்டத்தட்ட 1400 வருஷமா பயணிச்சு வருது இந்த மார்க்கம். அப்போ அடிப்படை கொள்கைக்கு அடுத்து உள்ளக்கூடிய கட்டங்கள் இருக்குல்ல, இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அது வந்து மனித இயல்பு அது, இந்த கருத்து வேறுபாடு வர்றது அப்படிங்கிறது. ஆனால் அடிப்படை கொள்கையில எத்தனை வேளை தொழுகை, ஒரு தொழுகைக்கு எத்தனை ரக்காயத்து, ஹஜ்ஜு செய்யணும்ன்றது நம்முடைய அடிப்படை கடமை, நோன்பு 30 நாள் கடமை, இதுல கருத்து வேறுபாடு இல்லை. அந்த டைமிங் இருக்குல்ல, அதுல கருத்து வேறுபாடு இருக்கு. இது மனித இயல்பு. இது இருக்கத்தான் செய்யும். அது முழு உலகத்துல பல்வேறு கலாச்சாரங்கள்ல எத்தனையோ மனிதர்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கத்துல இந்த விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு கடைசி சுத்தி பார்த்தோம்னா கருத்து வேறுபாடு எங்க இருக்குன்னா 2வது 3வது 4வது கட்டமா சொல்லப்படுற விஷயங்கள்ல தான் கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த முதல் கட்டம் அடிப்படை கொள்கையில எங்கேயுமே வித்தியாசம் இல்லை. எல்லாரும் என்ன சேர்ந்துடுறாங்க, அங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க. அந்த அடிப்படை கொள்கையில் யார் மாறு செய்கிறார்களோ அதை இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெளியே தள்ளிடுறாங்க. அது எங்க பார்த்தது அப்படின்னா காதியானிகள் விஷயத்துல பார்த்தேன். உலகம் முழுக்க உள்ள எந்த ஜமாத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அது நான் பல உலமாக்களை, பல ஆலிம்களை, மார்க்க அறிஞர்களை சந்திச்சு அதை கேட்டேன். எல்லாரும் ஒருமித்த கருத்துல ஒன்று சொன்னாங்க, இறுதி நபித்துவம் அப்படிங்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, அவங்களுக்கு பிறகு நபி கிடையாது அப்படிங்கிறது வந்து அடிப்படை கொள்கை. அது அந்த கொள்கையில் மாறுபாடு கொள்ளக்கூடிய காதியானிகள் உலகம் முழுக்க உள்ள எல்லாராலையும் முஸ்லிம்கள் அல்ல என்று மார்க்க தீர்ப்பு சொல்லப்பட்டவர்கள். ஸோ அடிப்படை கொள்கையில என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. இவங்க எல்லாரும் மற்ற எல்லாமே ஒண்ணுதான். அடுத்தடுத்து உள்ள கருத்து இதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ரைட், இந்த பிரிவினை வேற, அந்த பிரிவினை வேற. அங்க வந்து அடிப்படை கொள்கையே வேற. அடிப்படை கொள்கையிலேயே எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாதுங்க. அடிப்படை கொள்கையில எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. சரி, நமக்கு ஒரு பயணம், நமக்கு ஒரு ஜமாத் ஒன்று தேர்ந்தெடுக்கிறோம்ல, எப்படி இருந்தாலும் நமக்கு வழிகாட்டி வேணும்ல, நமக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும், நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். சரி, போய் பயணிச்சு பார்ப்போம் ஒவ்வொருத்தரோட, எல்லாரோடையும் ஒன்றுபட்டு இருக்கிறோம்ன்றது வேற. ஆனால் நமக்குன்னு ஒரு வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி முதல்ல எங்களுடைய நான் நரிமேடு அந்த மதுரையில் வந்து நரிமேடுன்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் என்னுடைய நண்பருடைய வீட்டில் தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். நண்பருடைய பேர் ராஜ்கமல் ஹமீது. அவர் வீட்டில் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். அந்த பகுதியில் 2 அமீர் சாப் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் வந்து முபாரக், இன்னொருத்தர் பேர் வந்து ஜமால். ஒருத்தர் ஜல்லடை விற்கிறாரு, இன்னொருத்தர் வந்து வேன் டிரைவர். அவர் இறந்துட்டார், ஜமால் பாய் இறந்துட்டார். நான் பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு பொதுவாக ஏதாவது பேச உட்காந்தாங்க அப்படின்னா உடனே நமக்கு ஒரு புதுசான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு போய் நம்ம அதில் உட்காந்துருவோம்ல. இஸ்லாத்துக்கு வந்த புதுசில் எங்கே யார் பேச உட்காந்தாலும் போய் உட்காந்துருவோம். கஸ்து நாள் அன்னைக்கு. அப்போ போன உடனே ஏலான்னு பண்ணினாங்க, உட்காந்து பேசுனாங்க. ஒரு தாடிக்காரர் உட்காந்து பேசுறாருன்னா என்ன பேசுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் உட்காந்து ரொம்ப கூர்ந்து கவனிப்போம்ல. இஸ்லாத்துக்கு வந்த புதுசுல அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், இந்த பையன் நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான், இவனை பிக்கப் பண்ணணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயானம் முடிச்ச உடனே பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி ஒரு 3 நாள் ஜமாத் எங்களோட வாங்க அப்படின்னாரு.
ஜமாத்துனா என்ன நமக்கு தெரியாது ஒன்றும். அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அப்படின்னா என்ன பாய் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் வந்தால் தான் அது தெரியும். சரி, நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், அந்த ஒரு இதுக்கு போகிறேன், ஒரு இண்டஸ்ட்ரி விசிட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போயிட்டு வருவோம். ஒரு நாள் போய் பார்ப்போம். நான் புது அஜ்னபி இல்லை, அறிமுகம் இல்லாத ஒரு நபர் இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், அவர் பெரிய அமீர் சாப்பா, இந்த ஏரியாவுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் போயிட்டு வா. முதல்ல போன உடனே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்த அவர் சொன்னார். அது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு விஷயத்த. அவங்க ஜமாத்தில் போகும்போது முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ரவாங்கின்னு ஒன்று சொல்லுவாங்க. போய் ஜமாத்தில் எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கார்ந்தோடனே முதல்ல அவர் உட்கார வச்சு சொன்னார், அப்பனே இஸ்லாஹ் அப்படின்னு ஒன்று சொன்னார். கேட்டேன், அப்படின்னா என்ன பாய், ஏதோ புரியாத மொழியில் ஏதோ சொல்கிறீங்களே, புரியாத மொழியில் ஒன்று சொல்கிறீங்களே, இஸ்லாஹ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி இஸ்லாஹ் அப்படிங்கிறது வந்து சுய சீர்திருத்தம். அப்படின்னா என்ன, சுய சீர்திருத்தம்னா என்ன, என்ன செய்யணும் நாங்கள் இங்கே ஜமாத்தில் வந்து தெளிவாக சொல்லுங்கள். அவர் முதல்ல சொன்னார், தம்பி நீ ஜமாத்தில் வந்தீங்கன்னா முதல்ல வந்து நான் கெட்டவன், என்னை சுற்றி இருக்க எல்லாரும் நல்லவங்கன்னு நீ நினைக்கணும். நான் தான் கெட்டவன், என்கிட்ட என்ன இருக்குது, எல்லா தப்பும் என்கிட்ட இருக்குது, எல்லாரும் நல்லவங்கன்னு நினைக்கணும். அதே எப்படிப்பா நினைக்க முடியும்? நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். உனக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியலப்பா, நீ அப்படித்தான்ப்பா நினைக்கணும். இங்கே வந்து நான் கெட்டவன், என்னை சுற்றி இருக்கவங்க நல்லவங்க, நான் என்னை திருத்துறதுக்காக நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிற நீ சிந்தனையை நீ எண்ணத்தை நீ கொண்டு வரணும். இப்படிலாம் நம்ம சிந்திச்சதே இல்லையே, இப்படி ஒரு சிந்தனைக்குள்ளாரே நம்ம வந்ததே இல்லையே. நான் கெட்டவன் நான் எப்படி நினைப்பேன்? நீ அப்படி நினைச்சா தான்ப்பா உனக்குள்ள என்ன கெடுதி இருக்குன்னு உனக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் சுய சீர்திருத்தம். இந்த சுய சீர்திருத்தம்னு அவர் சொன்னது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது எல்லாரும் நமக்கு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ நம்மளாம் என்ன செய்வோம், அடுத்தவருக்கு அட்வைஸ் தான் பண்ணுவோம். எல்லாருக்கும் அட்வைஸ் தானே பண்ணுவாங்க. பொதுவான இயல்பு அதுதானே, அட்வைஸ் பண்ணுறது தானே எல்லாரும் பண்ணுவாங்க. நான் கெட்டவன், என்கிட்ட தப்பு இருக்குது அப்படிங்கிற சிந்தனை இங்கே கொண்டு வரணும்னு சொன்னது வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மக்கிட்ட என்னென்ன கெடுதி இருக்குது, நம்மளை சரி செய்யறதுக்கு. இன்னைக்கு வந்து அதாவது ஒரு தனி மனிதன் சரியானால் மட்டும்தான் சமூகம் சரியாகும். ஒரு தனி மனிதனுடைய சீர்திருத்தம் இருக்குல்ல, இதுதான் சமூகத்துடைய சீர்திருத்தம். இதை முதல்ல அவர் எனக்கு அங்கே சொல்லி கொடுத்தாரு. நீ உன்னை முதல்ல சரி செய்யணும், உங்ககிட்ட இந்த வாழ்க்கை வரணும். இதுதான் வந்து போய் என்ன செய்யறோம். இன்னைக்கு பெரிய பெரிய பயான்களில் எங்கே போனாலும் முஸ்லீம்களுடைய சமுதாயத்தில் உள்ள வட்டி, முஸ்லீம்களுடைய சமுதாயத்தில் உள்ள வரதட்சணை, முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள், அவங்க என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன தவறுகள் செய்கிறாங்கன்றத வந்து பிரலாபமாக பேசப்படுது. ஆனால் ஒரு தனி நபர் தன்னுடைய வாழ்க்கையில், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து பின்பற்றுறேன், இதுதான் தாவா. இந்த வந்து அதாவது இது வந்து அந்த பாத்திலுடைய அசத்தியத்துடைய வேர் இருக்குல்ல, அதில் போய் வெந்நீர் தண்ணி ஊற்றுற மாதிரி. ஒரு மரத்துடைய வேரில் வெந்நீர் ஊற்றுனா என்ன ஆகும்? ஒரு மரத்துடைய வேரில் சுட சுட கொதிக்க வெந்நீர் தண்ணியை போய் ஊற்றுறோம், வெந்நீரை ஊற்றுறோம், என்ன ஆகும் தெரியுமா? அந்த மரம் விழுந்துடும். அசத்தியத்துடைய வேரில் வெந்நீரை ஊற்றக்கூடியது என்ன அப்படின்னா தனி மனிதனுடைய சீர்திருத்தம் தான். ஒவ்வொரு தனி மனிதனையும் நல்லவனாக ஆக்குறது. இது ஆரம்பத்தில் போக போக எனக்கு புரிஞ்சிச்சு. இது வந்து ரொம்ப லேசாக தெரியுது. ஆனால் ஒரு தனி நபரையும் என்ன செய்கிறாங்க, பிக் பண்ணி என்ன செய்கிறாங்க, அவங்க கிட்டக்க இந்த சிந்தனையும். ஏன்னா இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து பின்பற்றினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்ம வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 வேலைகள் செஞ்சாங்க. ஒன்று வந்து தாவாவுடைய பணி செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு ரொம்ப மக்களை கொண்டு வந்தாங்க. 2வது இருக்குது, இஸ்லாத்துக்கு வந்த இந்த சஹாபாக்களை, நபி தோழர்களை உருவாக்குனாங்க. இவங்க கிட்ட முழுமையான இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தன்னை போல அவர்களை ஆக்குனாங்க. ஸோ இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்க முஸ்லீம்கள்ட்ட இஸ்லாம் இருந்தால் தானே இவங்க வந்து நிலையா நிற்பாங்க. உள்ளே வந்து பார்க்குறப்ப இவங்க கிட்ட ஒன்றும் விஷயம் இல்லை, சப்ஜெக்ட் இல்லைன்னா என்ன செய்வாங்க? நாங்கள் உள்ளே வர்றோம், முஸ்லீம்கள்ட்ட
ஒரு 10-20% இந்த இஸ்லாம் இருந்தால் தானே நாங்கள் இங்கே தங்க முடியும். நான் சொல்கிறது புரியுதா? முஸ்லீம்கிட்ட இஸ்லாம் இல்லை அப்படின்னா உள்ளே வர்றவங்க என்ன செய்வாங்க, எப்படி தங்குவாங்க இங்கே? ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு சப்ஜெக்டில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்டில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த 3 நாளில் புரிஞ்சிச்சு. ரெண்டாவது அங்கே பார்த்தேன், என்னுடைய தாயார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவன் ஒருவன், ஒரு இறைவன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அப்நார்மல் டாபிக். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த ஒரு இறைவனை வணங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லை, அந்த கெப்பாசிட்டி இல்லை. நம்மெல்லாம் ரொம்ப பாமர மக்கள், அதனால வந்து நம்ம சிலைகளை வணங்குறோம். அந்த சிலைகள் மூலமாக நமக்கு தெரிஞ்ச உருவங்களை வணங்கி உருவங்கள் மூலமாக என்ன செய்கிறோம், அதை இறைவன்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்துடுறோம். அந்த ஜமாத்தில் போனப்போ பார்த்தேன், அவர் நான் சொன்னேன் ஜமால் பையன், அவர் தான் கூட்டிகிட்டு போனார். ஐயூர்னு ஒரு ஊர் கூட்டிகிட்டு போனார். நான் எனக்கு தூக்கம் ரொம்ப வரலை, அங்கே புது இடம்ல, டோட்டலாக புது இடம், பள்ளிவாசலில் போய் தங்கி நமக்கு பழக்கமும் இல்லை, ரொம்ப தூக்கம் வரல, புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். 3 மணிக்கு காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன், அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நின்று தொழுதுகிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு காலைல 3:30 மணிக்கு எந்திரிச்சு 4:30-5 மணி வரைக்கும் அவர் வந்து தஹஜ்ஜுத் தொழுதுகிட்டு இருந்தார். அந்த சாதாரண டிரைவர் தான் அவர். எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த ஒரு இறைவனை வணங்குறதோ புரிஞ்சுக்கிறதோ வந்து பாம்பர மக்களால் முடியவே முடியாதுன்னாங்க. அர்த்தராத்திரியில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஒரு இறைவனை அவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, இவர் பாமரர் தானே, இவருக்கு படிப்பறிவே கிடையாது. அந்த இரவு நேரத்தில் 1 மணி நேரமாக தொழுதுகிட்டு இருக்கிறாரு எப்படி, அந்த உருவம் இல்லாத இறைவனை. அப்போ பாமர மக்களால் இந்த ஒரு இறைவனை வணங்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது பொய்ன்றது எனக்கு அங்கே வழங்குச்சு. இவரால் செய்ய முடியுதுல்ல. 1 மணி நேரமாக ஒரு மனுஷன் எப்படி ஏதோ ஒன்று அவருக்கு அதில் விளங்காமல், அதில் புரியாமல் அவர் எப்படி ஒரு 1 மணி நேரமாக வந்து தொழுதுகிட்டு இருப்பாரு நைட்டு. ஸோ இந்த டாப்பிக்கே தப்பு. பாமர மக்களால் ஒரு இறைவனை புரிஞ்சிக்க முடியாது, அதனால உருவங்கள் மூலமாக இறைவனை போய் அடைகிறோம் அப்படிங்கிற விஷயமே பொய். அது தப்பு. அது எல்லாராலையும் விளங்கி கொள்ளக்கூடியவன் தான் இறைவன். ஆனால் அவங்க தரத்துக்கு தகுந்த மாதிரி சிலர் ரொம்ப உயர்தரமாக விளங்குவாங்க, சிலர் என்ன செய்வாங்க, அடிப்படையை விளங்கி வச்சிருப்பாங்க. ஆனால் விளக்கம் அப்படிங்கிறது ஒரு இறைவன்கிறது எல்லாராலையும் விளங்க முடியும். அந்த ஒரு இறைவனை எல்லாராலையும் அந்த ஒரு இறைவனை என்ன செய்ய முடியும், வணங்க முடியும். நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு உருவங்களை வணங்குறது, கற்சிலைகளை வணங்குறதுன்றது பொய், அது உண்மை இல்லை, இதுதான் உண்மை. அப்படிங்கிற விஷயம் அங்கே போனோன்னு என்ன செஞ்சிச்சு, நமக்கு தப்லீக் ஜமாத்தில் போனோன்னே விளங்குச்சு. ரெண்டாவது ஒரு விஷயம், அந்த அங்கே நம்ம பயணித்த போது பார்த்ததை சொல்கிறேன் நான். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு 40 நாள் ஜமாத்து கூப்பிட்டு போனாங்க. முதல்ல 40 நாள் ஜமாத்து கூப்பிட்டு போகிறப்ப வந்து ஆந்திராவுக்கு போனோம். ஆந்திராவில் ட்ரெயினில் போனோம். ட்ரெயினில் போகிறப்ப ஒரு ஜமாத்தை நான் பார்த்த, ட்ரெயினில் இன்னொரு ஜமாத்து இருந்துச்சு. எல்லாரும் வாலிப பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாருமே. ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த ஜமாத்துக்கு அமீர் சாப், வயசானவர். அந்த பசங்க பூரா கடுமையாக செட்டப் பண்ணுறாங்க, பயங்கரமான செட்டு அந்த பசங்க பூரா. அவர் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, இறங்குறாரு, போய் இட்லியை வாங்குறாரு, அதை வைக்கிறாரு, இதை பண்ணுறாரு. அந்த ஒரு ஆள் இவங்க ஒரு 10-12 பேர் இருந்தாங்க பயலுக. அவரும் சமாளிக்க முடியாமல் அந்த பையங்கள் அந்த ஒரு ஆள் கூப்பிட்டுக்கிட்டே அவர் சேட்டையாக பண்ணுறாங்க. அவங்க பின்னாடியே அவர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க பின்னாடியே சுற்றி அவங்களுக்கு வேண்டியது செய்கிறாரு, இதை கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு. வயசானவர், வெள்ளை தாடி, நல்லா அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும். அவர் கூட ஒரே ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் தான் ஹெல்ப்பராக இருந்தான். அந்த 10-12 பசங்களும் சரியான சேட்டை. அந்த ஜமாத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, சொந்தக்கார பசங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம், அவருக்கு இவங்கெல்லாம் சொந்தக்கார பசங்களாக இருப்பாங்க, எல்லாரையும் ஜமாத்தில் கூப்பிட்டு வந்து சரி பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பெரியவர்கிட்ட போய் உட்காந்து பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன். எந்த ஊர் நீங்கள், என்ன ஏது, இந்த பசங்களாம் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிறீங்க? இல்லை பசங்களாம் 40 நாள் ஜமாத்தில் எங்கே அனுப்பிச்சி விட்டுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சொந்தக்கார பசங்களா? இல்லை சொந்தக்கார பசங்களாம் எல்லாம் கிடையாது, நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் எல்லாம். எனக்கு அவர் தெரிஞ்சு நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்தேன்ற விஷயத்த சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அது சொல்லி தான் நான் கேட்குறேன் எல்லாத்தையுமே. அவர் சொன்னார், இல்லை சொந்தக்கார பசங்களாம் கிடையாது, எங்களோட ஜமாத்து வந்து ஒரே ஜமாத் தான், நாங்கள் களிமாவுடைய தொடர்பு தான் இதுன்னு அவரை சொல்லிக்கிட்டே இருக்காரு என்கிட்ட. வேற எந்த உறவோ இதுவோ கிடையாது. சரி, எந்த உறவும் கிடையாது இந்த பசங்களோட, எந்த ஒரு பிணைப்பும் கிடையாது. ஜமாத்துங்கிற அடிப்படையில் உங்களை கூட்டிகிட்டு வந்து பாவம் அவங்க பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கிறாரு. யாரா இவர், இப்படி அவங்கள கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருறாரு, யாரா அவர்? இவங்கள சரி பண்ணணும், இவங்கள்ட்ட தீன் வரணும்னு சுற்றிக்கிட்டு இருறாரு, யாரா அவர்? இந்த
அப்புறம் போக தெரிஞ்சு இந்த மாதிரி நிறையா இது நம்ம சொல்கிறதுக்கு இது லேசாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுன்றது லேசான விஷயம் இல்லை. அது இங்கே புதுப்பேட்டையில் நான் சென்னையில் இருந்தப்ப முஸ்தஃபான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். முஸ்தபா அவங்க வந்து சிட்கோவில் இன்ஜினியராக இருந்தவங்க. இறந்துட்டாங்க. அவங்களும் கொரோனா உள்ள சமயத்தில் இறந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட நிறையா அந்த ஸ்கூல் லீவு சமயத்தில் கொண்டு வந்து பசங்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட அவர் ஜமாத்தில் வந்து ஒரு 30-40 பேர் ஆயிடுவாங்க. அவரால் கொண்டு போக முடியாது. கொண்டாந்து ஃபுல்லாக சேர்ப்பாங்க. கொண்டாந்து புதுப்பேட்டை எப்படின்னா அது ஃபுல்லாக நல்லா பணம் கொளிக்கிற இடம். பணம் வசதி, கடுமையான வசதி. ஃபுல்லாக பைக் ரிப்பேரு, பைக்கு, காரு. இவங்க பசங்க பூரா என்ன செய்வாங்கன்னா வண்டி எடுத்துக்கிட்டு ஈஸியாக ரேஸ் விடுவாங்க. 100ல் போகிறது, 120ல் போகிறது, 140ல் போகிறது. அதில் 10ல் 1 டெட் பாடியாக வரும். 108ல் தான் வரும். அது 10ல் 1 என்ன வரும்? 108ல் வந்து இங்கே இது நிறைய நடக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியாது பசங்களை. பணமும் நிறையா இருக்குது. அது பஜார் மார்க்கெட், 2 வீலர் மார்க்கெட். அந்த பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கொண்டாந்து நிறைய கொண்டாந்து சேர்ப்பாங்க. ஜமாத்தில் கூட்டு போங்க, நீங்கள் பையனை கூட்டு போங்க. அவங்க செதறி ஓடுவாங்க. அதாவது இப்போது பொதுவாக வந்து இப்போ என் பையன் இருக்கிறான். என் பையனை வந்து நான் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்ப்பேன். சேட்டை பண்ணுறான்னு எங்கே சேர்ப்பேன்? ஹாஸ்டலுங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு ஆர்கனைசேஷன். அதில் கொண்டு போய் சேர்ப்பேன். இதுதான் பொதுவான வழக்கம். தனி நபர்களை நம்பி கொண்டு வந்து ஜமாத்தில் போய் திருத்துவேன் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னா அப்போ இது தனிநபர். இது கூட்டிகிட்டு போகிறவர் யார்? இவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை. இவர் ஒரு தனிநபர். ஒரு தனி நபரை நம்பி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க. உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்குற தபிலிக்கு வேற, நாங்கள் வெளியிலேருந்து வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம கேள்விப்பட்டது இல்லைல்ல. இப்போ எங்களை கொண்டு போய் எங்கேயாவது யாராவது ஒரு சாமியாரை நம்பி எங்கள் வீட்டில் என்னை கொண்டு விடுவாங்களா? நான் வாலிப பையன், நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு சாமியார்கிட்ட கூப்பிட்டு அப்பா இந்த பையனை கூட்டிகிட்டு போய் திருத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லி யாராவது ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி 40 நாளைக்கு விட்டுருவாங்களா? அப்படிலாம் விட மாட்டாங்கல்ல. அது வித்தியாசமாக இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, வயசு வந்த பிள்ளைகளை யாரோ ஒரு நபரை நம்பி அனுப்பி விட்றாங்களே. போயிட்டு வா, அப்போ கூட்டிகிட்டு போய் இவரோட போப்பா, இவரோட தயவுசெய்து இவரோட 40 நாள் போயிட்டு வா, இவரோட ஜமாத்தில் போயிட்டு விடுறாங்களே. அப்போ இவங்கெல்லாம் யாரு? இவங்களை நான் தப்லீகை பற்றி ரொம்ப பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். கருத்து வேறுபாடுகள் எவ்வளோ இதுக்குள்ளே இருக்கும். நான் பார்த்த விஷயத்த சொல்கிறேன். எல்லாருமே அவங்கவுங்க தரப்பில் வந்து உழைப்புகள் செய்யத்தான் செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் சொன்னேன், இப்போ என்னுடைய எந்த டாக்குமெண்ட்டோ எதையும் தைரியமாக எந்த ஜமாத்தும் முன் வரல. ஜாக்கு தான் முன் வந்தாங்க செய்கிறதுக்கு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சந்திக்கிறதுக்கோ அதை வந்து செய்கிறதுக்கோ உள்ள இது யார்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாம் ஒவ்வொரு இதை கொண்டும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தரை கொண்டு வாங்குறான். நம்ம ஜாக்குடைய தலைவர் அப்போ வந்து டைரக்டர் அமீருடைய அண்ணன் சகோதரர், அவர் வந்து இமாம் ஹுசேன், அவர் பேர். ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் தான் எனக்கு எல்லா விஷயமும் செஞ்சு கொடுத்தவர். இன்றைக்கி நான் அவர் பையனை நான் ஜமாத்தில் கூப்பிட்டு போவேன். அவங்களுடைய தஸ்கீலுக்கு போவேன், அவங்க வீட்டுக்கு போவோம், பேசுவோம். அவர்கிட்ட அண்ணன்ட்ட நான் அதே தான் சொல்லுவேன். அண்ணே இது நம்ம இதெல்லாம் ஒரு ஜமாத் தானே, வேறு அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன கொடுத்துருக்கான், ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஒரே ஜமாத் தான். கடைசி வந்து சேர்றது எங்கே? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பசங்களை வந்து நிறைய பேர் வர்றாங்க. இஸ்லாத்துக்கு ஈமானை கற்பிக்கக்கூடிய ஒரு ஜமாத்தை வந்து தப்லீக் ஜமாத் இருக்குது. நீங்கள் அதில் அனுப்பிவிடுங்க. அக்கீதா வந்து மாறிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் அனுப்பிவிடுங்க. அதில் நமக்கு இதில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுண்ணே. அது பல கஷ்டங்கள்லையும் பல சிரமங்கள்லையும் நெருக்கடிகள்லையும் வர்றவங்களை வந்து அது ஈமான் இருந்தால் தான், நம்பிக்கை உறுதியாக இருந்தால் தான் இவங்களால சமாளிக்க முடியாது. எவ்வளவு நம்ம சப்போர்ட் கொடுத்தாலும் சரி, சைட்லேருந்து நம்ம எவ்வளோ சப்போர்ட் சைட்லேருந்து கொடுத்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ணக்கூடியது யார்? அவன் தான் ஃபேஸ் பண்ணணும். அவன் தனி நம்பராக அவன் தான் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா அல்லாஹ்வுடைய நெருக்கமான இறைவனுடைய அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை எவ்வளோ ஆழமாக வேறு ஒன்றிடுச்சோ இவர் தனியாக ஃபேஸ் பண்ணிடுவார். நம்ம எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாலும் தனி நபராக அவர் ஃபேஸ் பண்ணணும். அந்த நம்பிக்கையே, அந்த ஈமானே இந்த ஜமாத் கொடுக்குது. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் அனுப்பி கொடுங்க. அவங்க ஜின்னாபாய்ட்ட நான் கேட்டேன். சொன்னாங்க, வரக்கூடியவங்களுக்கு எந்த தோதோ அவங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் ஜமாத்தில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இது வந்து அதாவது நம்ம விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணி செய்கிறாங்க, எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செய்யணும். அதை எல்லாரும் என்ன செய்யணும்? கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, சமூகத்துக்கு இதில் என்ன பயன் இருக்குது, அதை பயன்படுத்திக்கணும். கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம், அதெல்லாம் விட்டுருவோம்.
விரலாட்டி பசங்களை அனுப்பி வைக்கும்போது என் கூட ஜமாத்தில் வரும்போது சொல்லுவாங்க, நான் விரலாட்டி தான் சொல்லுவேன், நீ எவ்வளோ உனக்கு பிடிச்சிருக்கோ அவ்வளோ ஆட்டிக்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு ஆட்டி தொழுகணுமா, தொப்பி போடாம தான் நீ தொழுவியா, அதுல இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்பிக்கை ஈமான சரி செய்யணும், அது அவ்வளவுதான். நீ நல்லா ஆட்டிக்க. யார் உன்னை கேட்கறான், நான் பாக்குறேன், ஜமாத்துக்கு நான் தான் அபிசாவா இருக்கேன், நீ தொப்பி போடாம தான் தொழுவியா, தொப்பி போடாம தொழு, நான் அலக்கை சட்டை போட்டு தான் டிஷர்ட் போட்டு தான் ஜமாத்துல வருவேன், நல்லாவா, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ இங்க வந்து உனக்கு என்ன இங்க கிடைக்குதுன்னு பாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க உனக்கு, இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயமே. இதெல்லாம் 2வது 3வது 4வது கட்ட கருத்து வேறுபாடு. அடிப்படையா ஈமான உருவாக்கணும், நம்ம அடிப்படையா நம்பிக்கையை உருவாக்கணும். நம்ம அதுக்கு நமக்கு இந்த ஜமாத்துல என்ன கிடைக்கும்ன்றத மட்டும் நீ பாரு, மற்றது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிரு. ஸோ இந்த வாலிபர்களை ஜமாத்துல அனுப்பி விடுறாங்கல்ல, அதை பார்க்குறப்ப ஆச்சரியம். நம்மளையெல்லாம் வந்து சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தாய் தகப்பனை தவிர வேறு யாரும் நம்ம கிட்ட வந்து என்ன செஞ்சதில்லை. நம்ம செய்கிற சேட்டைகளை பொறுத்துக்கிட்டு நம்ம செய்கிற எல்லாத்தையும் சரி பண்ணி தாய் தகப்பனை பரவ வேற யாரும் செஞ்சதில்லை. இல்லை, இங்கே யாரோ ஒரு அஜ்னபி, யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வந்து சிலரை கூட்டிகிட்டு போய் அவங்கள சரி செய்யணும், அவங்கெல்லாம் வந்து நல்லாகணும் அப்படின்னு சொன்னது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஒரு ஆச்சரியமான விஷயம். உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவங்களுக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது, அவருக்கு என்ன தேவை இருக்குது. இப்படி ஒரு இது, அதாவது இதுக்கு பின்னணியில போய் யோசிச்சப்போ ஒரு விஷயம் விளங்குச்சு. இறைவன் இந்த மார்க்கத்தை உலக அழிவு நாள் வரைக்கும் பாதுகாக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான்ல. இந்த மார்க்கம் வந்து ஏன்னா நபிகள் நாயகம் போதிச்ச இந்த மார்க்கம் வந்து எங்கேயோ அரபு நாட்டில இருந்து வந்தது. உலகம் முழுக்க இறைவன் எல்லா காலகட்டத்திலையும் இது மாதிரியான தனிநபர்களை சில இயக்கங்களையும் இதையும் வச்சு உருவாக்கி இந்த மார்க்கத்தை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். நபிகள் நாயகம் அன்னைக்கு சொன்ன அந்த கோட்பாடு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி காந்தியடிகளோ சில நல்ல மனிதரோ வள்ளலாரோ சொன்ன கொள்கை கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது, மறைஞ்சு அழிஞ்சு போயிடுது. உலகம் முழுக்க நபிகள் இது வந்து இறைவனால தான் செய்ய முடியும். யாரோ சில மனிதர்களாலேயோ ஒரு இயக்க தலைவர்களாலேயோ செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது இறைவன் பாதுகாக்கிறான். இறைவன் வந்து என்ன செய்யறான், இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக இறைவன் பாதுகாக்கிறான். 3வது விஷயம், நான் எல்லா தப்லீகை பற்றியே பேசுகிறேன்னு யாரும் தப்பா நினைக்க வேணாம். நான் கடந்து வந்த பாதை நிறைய அதில் தான், அதிகமான பாதை அதுதான். ஸோ எனக்கு நான் என்ன அதில் பார்த்தோன்னா அதை பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். இஹ்லாஸ்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. இஹ்லாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் கேள்விப்படாத ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக். அது அப்படின்னா என்னன்னே தெரியாது. இஹ்லாஸ்னா என்ன, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, மன தூய்மைனா என்ன அப்படிங்கிறது தெரியாது. அவங்க அதுக்குரிய பயிற்சியும் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துடைய எல்லா இடத்துலையும் உள்ள பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே இந்த மன தூய்மை இல்லாததான். ஒரு ஹதீஸ் வருது, ஒளி விளக்கு யாரு, அதாவது வெளிச்சம் யார் அப்படி, இஹ்லாஸ் உடையவர்கள் தான் என்ன செய்யறது, எது, அவங்க தான் ஒளி விளக்கு, அவங்க தான் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி வருது ஹதீஸ், நபிமொழி. இஹ்லாஸ்ன்ற விஷயத்த யாரும் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. எல்லா காரியங்களும் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல செய்யறதுனால தான் எந்த காரியத்துக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, அது வந்து அதுல வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இந்த கொரோனா சமயத்துல ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வந்துச்சு தபிலீகாரங்களுக்கு. பயங்கரமான சிக்கல்ல மாட்டினாங்க. அதுதான் ஒன் சோர்ஸ், அங்கிருந்து தான் முழு கொரோனாவும் பரவுது அப்படின்னு சொல்லி அது அடிப்படையில் அதை தடை செய்யணுன்ற நோக்கத்துக்காக போடப்பட்ட அவதூறு அது. இப்போ டெல்லியில தான் இருந்தேன். நாங்கள் அப்போ வந்து ஏறத்தாழ ஒரு தமிழ்நாட்டுடைய அந்த ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்துகிட்டு இருந்துச்சு, நிஜாமுதீனில். தமிழ்நாட்டுக்காரங்க ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஒரு 5000 பேர் முக்கியமாக தபிலீக் வேலை செய்யறாங்க. அந்த 5000 பேர் அங்கே தான் இருந்தாங்க, டெல்லியில் இருந்தாங்க. 2வது நாள் ட்ரெயின் பூரா க்ளோஸ், டோட்டல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டான். கடைசி ஒரே ஒரு நாள் இரவு ஃப்ளைட் மட்டும் இருந்துச்சு. ஒரு 1000 பேர் அந்த ஃப்ளைட்டில் வந்தாங்க. ஒரு 4000 பேர் எங்கே இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க பூரா எல்லாருமே, யாரெல்லாம் தபிலீகாரன்னு சொல்லப்படுறாங்களோ அதில் 90% பேர் எங்கே இருந்தாங்க, டெல்லியில் தான் இருந்தாங்க. அவ்வளோ பேருமே அந்த கேம்பில் தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 120 பேர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார ஜமாத் இருந்துச்சு. இப்போ ரொம்ப கலவரம் ஆயிடுச்சு, யாருக்கும் ஒன்றுமே புரியலை, என்ன செய்யறதுன்னு புரியலை.
அதாவது பொதுவாக தப்லீக்காரங்க என்ன அப்படின்னா, அதிகபட்சமாக அவங்களுக்கு கடைசியாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போய் பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு கையேந்தி உட்காந்துருவாங்க. இவ்வளோதான் தெரியும். இதுக்கு மேலே இதனுடைய அணுகுமுறை என்னன்னா பெரிய அளவில் தெரியாது. பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாலும் இது எப்படி அணுகிறது அப்படிங்கிறது தெரியல. அந்த கட்டத்தில் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் தப்லீக்காக வேலை செஞ்சு, எத்தனை இயக்கங்கள் இருக்கிறாங்களோ அப்போ இந்த 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 இது வந்து முஸ்லீம்களுடைய உள்ளத்துல எவ்வளவு போய் எல்லார்ட்டையும் ஒவ்வொரு வீட்லையும் போய் சேர்ந்துருக்குன்றதை அங்கே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. எஸ்டிபிஏ வேலை செஞ்சாங்க, தமுக வேலை செஞ்சாங்க, உலமாக்களுடைய கூட்டமைப்பு முழுக்க வேலை செஞ்சாங்க. எல்லாருமே இவங்களை வெளியே கொண்டு வரதுக்காண்டி ஒன்றிணைஞ்சு இப்போ அட்டார்னி ஜெனரலாக இருக்கிறாரு அவர் அஜ்மல் கான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க தான் அட்டார்னி ஜெனரல் இப்போ இருக்கிறாங்க. அப்போ அட்டார்னி ஜெனரலில் பெரிய ஒரு ரொம்ப சீனியர் அட்வொகேட், அவங்க சீனியர் கவுன்சில். ஒரு சிட்டிங்க்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபீஸ் இல்லாமல் அவங்கள போய் அணுக முடியாது. இவங்களுக்காக முழுமையாக அவங்க தான் வாதாடினாங்க. ஆரம்பத்தில் முழுமையாக வாதாடினாங்க. ஜாக்குடைய இயக்கத்தில் இருக்கிறவங்க இருந்தாங்க. இதில் யார் இவங்கள போகிறாங்க வெளியே கொண்டு வரதுக்காண்டி. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது, பெருசாக இதுக்குள்ளார பெரிய ஆழமான அனுபவம் கிடையாது. தனி நபர்களாக இருக்கக்கூடியவங்களும் முழுசாக இயங்கினாங்க. அவங்க ஃபாத்திமா முசஃபர் அவங்க இருந்தாங்க. அது இது நம்ம ஆமாம் முஸ்லீம் லீக் அவங்க அப்புறம் தனித்த நபர்ல ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜமாத். நான் அந்த குழுவில் நானும் இருந்தேன், அதனால சொல்கிறேன். இது அந்த குழுவில் நானும் இருந்தேன். இவங்க எல்லாரும் ஒரு குழுவா ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் இவங்களுடைய வேலை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த 115 பேரையும் எங்கே அனுப்பணும், வெளிநாடுகளுக்கு அனுப்பணும். அங்கே இருக்கிற மாட்டிக்கிட்டு இருக்க 5000 பேரையும் அவங்க வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த கோரா தப்லீக் வேலை செய்யக்கூடிய இவங்களுக்காக முழு தமிழகத்தில் உள்ள எல்லா இயக்கங்களும் இயக்க தலைவர்களும், முக்கியமாக ஜவாஹிர்லால் அவங்க இருந்தாங்க, எஸ்டிபிஐடைய ஒரு முபாரக், நெல்லை முபாரக் அவர் இருந்தார். இவங்கெல்லாம் ஒரு குழு. அந்த குழுவில் அந்த வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு இருக்கு, எல்லாம் நானும் இருந்தேன். இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது எல்லாம் இந்த குழுவுக்கு வந்து ஒரு அமீர் ஒருத்தரை நியமிச்சிருந்தாங்க. அவர் பேர் வந்து ஜமால் பாய். அவர் வந்து இங்கே கோடம்பாக்கத்தில் இருக்கிறார். அவர் தான் அமீர். அவர் தப்லீக்காரர், அவர் ஜமாத் சாத்தி. அவர் பெரிய ஒரு ஆளுமை. அவர் எல்லாரையும் இது பண்ணி கடைசியாக அந்த 115 பேரையும் ஒரு வருஷம் ஒரு பெல்ஜியமில் ஒருத்தர் இருந்தார், ஒரு இப்ராஹிம்னு ஒருத்தர், பெல்ஜியம்காரர். அவருடைய விசா வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அவருடைய அந்த பெல்ஜியம் நாட்டுடைய அந்த ஐடி கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் மிகப்பெரிய போராட்டம் பிறகு அவர் நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. கடைசியாக 1.5 வருஷம் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி இது எல்லாத்தையும் எல்லா இயக்க தலைவர்களை வச்சு செஞ்சு எல்லாரும் வந்து போய் முடிகிற வரைக்கும் அவர் வேலை செஞ்சார். ஒரு பெரிய ஆளுமை அவர். அவருக்கு பிறகு, அதாவது அவருக்கு தப்லீகில் பெரிய அவருக்கு என்ன பதவி இருக்குதானா, பதவியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவருக்கு. அவர் பெரிய தப்லீகில் அமீர் சாப்பும் கிடையாது, அவர் தமிழகம் முழுக்க அறியப்படுற நபரும் கிடையாது. பெரிய இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார். அமீர் சாப் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. அந்த குழுவில் நானும் இருந்தேன். அவர் ஃபோன் அடித்தார், பேசினார். அப்பா 4 மாதம் ஜமாத்தில் இருக்கிறேன், சிக்கலுக்கு பக்கத்தில் ராம்நாட்டில் ஏதோ ஒரு குக்கிராமம், அங்கே ஜமாத்தில் இருக்கிறேன், வா அப்படின்னாரு. போய் பார்த்தா நைட்டு பாத்திரம் பசங்களை பாத்திரத்தை சரியாக விளக்காமல் போட்டாங்க சொல்லி நைட்டு உட்காந்து பாத்திரம் தேய்ச்சி விளக்கிட்டு இருக்கிறாரு. பாத்திரத்தை விளக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தார் நைட்டு. 4 மாதம் ஜமாத்தில் ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு. ஆந்திராவில் வந்து நிறைய முர்த்தது இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடியவங்க நிறையா இருக்கிறாங்க. அதனால் ஆந்திராவுடைய பகுதியில் ஒரு 40-50 நாள் வேலை செய்ய சொன்னாங்க. அங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே குக்கிராமத்தில் கிராமங்களில் உள்ள இப்போ இஹ்லாஸ்னா என்னன்னு புரிச்சிச்சு எனக்கு. இது வந்து அதாவது ஒரு பாமர மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட இந்த இஹ்லாஸை கொண்டு வந்தது தப்லீகுடைய வேலை தான். பெரிய ஆலிம்கள் இருக்கிறாங்க, மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய தொடர்புகள் இருக்குது, அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய இறைநேசர்களுடைய அவங்களுடைய தொடர்புகள் இருக்குது, அவங்கள்ட்ட அந்த கல்வி இருக்குது, அவங்களுடைய அந்த சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் வச்சு அவங்களுக்கு அந்த அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு வர்றது பெரிய விஷயம் இல்லை. சாதாரண மக்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க கிட்ட இதை கொண்டு வர்றது இருக்குல்ல, இது லேசான விஷயம் இல்லை. இப்படி எத்தனையோ நபர்களை உருவாக்கி இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக இறைவன் என்ன செய்யறான். இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்ல வந்தேன்ல, அதனுடைய முடிவுரை இதுதான். இந்த பிரிவினைகள் எல்லாம் இருக்குல்ல, எத்தனையோ பிரிவினைகள் இருக்குல்ல, இது எல்லாம் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக. ஏன்னா இது ஹக்கான மார்க்கம், இது சத்தியம் இல்லை. இந்த சத்தியம் வந்து நிலை பெறணும்ல, நிலை பெறுவதற்காக இந்த மாதிரி நிறைய ஒரு பிரிவுகளை உருவாக்கி ஒவ்வொரு இடத்துலையும் இறைவன் ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி நபர்களை உருவாக்கி உலகம் முழுக்க இது இன்னைக்கு என்ன இருக்குது நம்ம கையில், இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டு நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உலகம் முழுக்க இதெல்லாம் வந்து பிரிவினைகள் இல்லை, அந்த ஒரே நம்பிக்கையை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள், ஏற்படுத்தப்பட்ட இதெல்லாம் தனி மனிதர்களால் செய்யக்கூடியது இல்லை, இறைவன் தான் செய்கிறான். மனிதர்கள் செஞ்சிடும். யாரோ ஒருத்தர் வந்து நிஜாமுதீன்லையோ டெல்லியிலையோ உட்காந்து இப்படி ஒன்று உருவாக்கிட முடியாது. இறைவன் தான் செய்கிறார். இறைவனால் செய்யப்படக்கூடிய ஒரு வேலைகள் இதெல்லாமே. நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு இதுதான். ஸோ நான் கடைசியாக ஒரு முடிவு எடுத்தது, நமக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு நான் முடிவு செஞ்சேன்ல. நான் ஆரம்பத்தில் வந்து என்னுடைய சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்துலேயுமே தாவாவுடைய பணிக்கு போவேன். இன்றைக்கி தாவா அப்படிங்கிறது வந்து மாற்று மத சகோதரர்கிட்ட இன்ஃபிராதியா தனிப்பட்ட முறையில் செய்கிறோம் இது மாதிரியான விஷயங்கள். ஆனால் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அதை வந்து செய்யாமல் கிடையாது. அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது, கண்டிப்பாக கடமை இருக்குது. ஆனால் நான் போய் சொல்கிறப்ப எனக்கு தோணுதை சொல்கிறேன். இது சரியா தவறா அப்படிங்கிறது கிடையாது, எனக்கு தோணுதான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் நம்ம தாவான்னு சொல்லி போனப்பா நம்மகிட்ட எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இதை ஃபாலோ பண்ணுறவங்களும் நீ காட்டு. எல்லாரும் என்ன இதை எப்படி பின்பற்றக்கூடிய நபர்கள் யாரு? நீ சொல்றது முழுசா அதெல்லாம் புக்கில் இருக்கு, எங்ககிட்டே புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே புக் எடுத்து போட்டுறாங்க நம்மகிட்ட. ஏகத்துவத்துக்கு மட்டும் பதில் இருக்காது. ஏகத்துவம் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா அதுக்கு என்ன இருக்காது, அதுக்கு பதில் இருக்காது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன விஷயம் சொன்னாலும் இல்லை, எங்கிட்ட நிறைய சைவ சித்தாந்தத்தில் திருவாசகம் சிவபுராணங்கள் எல்லாமே இருக்குல்ல, அதில் எல்லாமே இது எல்லாமே வருதில்ல. இதில் நம்ம புக்கை போட்டோம்னா அவங்க ஒரு புக்கை சித்தர் புக்கை கொண்டாந்து போட்டுறாங்க. இந்த பாரு சித்தர்கள் புக்கில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாரு, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாரு. ஸோ நம்ம புக்கை கொடுத்து என்ன செய்ய முடியாது, புக்கை கொடுத்து அவங்கள தலையை சுற்றி மூக்க தொடுற விஷயமா இருக்குது. முஸ்லீம் வாழ்க்கையில் இருந்தால் தான் அது என்ன செய்யும், இப்போ தான் இது போய் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தப்ப இவங்க வந்து அதாவது பர்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து அந்த வட ஆப்பிரிக்கா இருக்குல்ல, அந்த வட ஆப்பிரிக்கா முழுக்க பயணம் செஞ்சு தாபீன்களுடைய அதாவது சஹாபாக்களுக்கு அடுத்து வர்ற சஹாபாக்களை பார்த்தவங்க தாபீன்னு சொல்லப்படுறவங்க. நபியை பார்த்தவர்கள் நபித்தோழர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள் யாரு, தாபீன்கள். தாபீன்களை பார்த்தவங்க அடுத்து உள்ளவங்க. இப்படி ஒரு 3-4 கேட்டகரி இருக்குல்ல. இவங்களை பார்த்தோம்னா அந்த வட ஆப்பிரிக்கா முழுக்க போய் ஸ்பெயின் வரைக்கும், வட ஆப்பிரிக்காவில் முழுக்க பயணம் செஞ்சு மொராக்கோ வரைக்கும் போய், மொராக்கோலேருந்து அந்த ஜிப்ரால்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு சின்ன, அப்போ இந்தியாவுக்கும் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு இடையில ஒரு 15-20 கிலோமீட்டர் கடல் பகுதி இருக்குல்ல, இது மாதிரி ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சீல ஒரு 15 கிலோமீட்டருக்கு உள்ள இடம் தான் அந்த ஜிப்ரால்டர் அப்படின்ற இடம். ஒரு 15 கிலோமீட்டர் கடல். அந்த 15 கிலோமீட்டர் கடல் பகுதியை கடந்துட்டோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பாவுக்கு போயிடலாம், ஸ்பெயினுக்கு போய் இறங்கிடலாம். இது எல்லாத்தையும் கடந்து ஸ்பெயினுக்கு போய், ஸ்பெயினை ஒரு முஸ்லீம் நாடாக எத்தனையோ நூற்றாண்டு காலமாக ஒரு முஸ்லீம் நாடாக நிலைநிறுத்தியது யாருன்னு பார்த்தோன்னா ஒரு ஜமாத்து. அது ஒரு ஜமாத்து. அது அங்கேருந்து போய் ஒரு பெரிய கூட்டம் பல ஆண்டு காலம் செஞ்ச வேலையே இல்லை. அது இஜிப்ட்லேருந்து துனிசியா வழியா, லிபியா வழியா, மொராக்கோ போய் ஸ்பெயினுக்கு போய் இஸ்லாத்தை சேர்த்துருச்சு. ஸோ சில நபர்கள் இப்போ இந்தியாவுக்கு வந்த முதல் ஜமாத் எது அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்தது வந்து 100 வருஷத்துக்கு கழிச்சு தான் வந்தாங்க. முதல்ல வந்து யூசுப் பின் ஹஜ்ஜாஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஒரு ஜமாத்தை எங்கே அனுப்பி வைக்கிறாருன்னா இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக, தாவாவுக்காக. அவங்க வந்தது வடநாட்டில் பெஷாவர்ன்ற பகுதி. அது அங்கே தான் முதல் ஜமாத் வந்துச்சு. முகமது பின் காசிம் அவர் பேர். அவர் 16 வயசு தான். அவர் வந்த இடம் எங்கேருந்து வந்தார் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கல்லால் அடித்தாங்கல்ல, தாயிஃப்ல இருந்து. தாயிஃபை சேர்ந்தவர் அவர். தாயிஃபை சேர்ந்த ஒரு தாயி அவர் தான் முதல்ல இந்தியாவுக்கு வந்தார். ஒரு ஜமாத்தை கூட்டிகிட்டு தான் வந்தார் இங்கே பெஷாவர்ன்ற பகுதிக்கு. பாகிஸ்தானில் இருக்குது பெஷாவர்ன்ற பகுதி. அங்கே தான் முதல்ல ஆரம்பிச்சிச்சு. கேரளாவுக்கு வந்தது வேற வரலாறு. அது கேரளாவுக்கு வந்தாங்களே அது அதுக்கு முன்னாடி அவங்க சேரன் தொண்டைமானுடைய வரலாறு வேலை. ஒரு ஜமாத்தா அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 100 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு ஜமாத்து. இன்னைக்கு வடநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அஜ்மீர் தர்கா, அஜ்மீர் அப்படின்னா காஜா மொயினுத்தீன் சிஸ்தி, அவர் பேரை சொன்னாலே பரவச நிலையை அடைஞ்சிருவாங்க. மக்கள் அடைஞ்சிருவாங்க.
மொய்தீன் ஆண்டவர் சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க முஸ்லீம்கள். அது ஒரு ஒரு டாபிக் அது. ஆனா அவங்களுடைய வரலாறு தனிப்பட்ட முறையில பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்க அங்கிருந்து வந்தவங்க தான், அரபு நாட்டுல இருந்து வந்தவங்க தான். அவங்க தாவாவுடைய பணி செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள தொட்டு தான் ஒரு பெரிய கூட்டம் இந்த பகுதி முழுக்க என்ன செஞ்சிருக்கு. அந்த தனி நபருடைய தீன் இருக்குல்ல, அவங்ககிட்ட இருந்து அந்த இஸ்லாம் இருக்குல்ல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்களை அவங்களுடைய வரலாறு படிச்சோம்னா தெரியும் அவங்க இஸ்லாத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. அது வேற ரூட்ல போயிருச்சு அப்படிங்கிறது வேற. அது ஆனா அவங்களுடைய வரலாறு ஒன்று இருக்குல்ல. இப்படி நான் சொல்ல வர சப்ஜெக்ட் என்னன்னா, தனி நபர்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாத்தை எப்படி உறுதியாக பின்பற்றுவார்களோ இந்த பின்பற்றுதல் இருக்குல்ல, இதுதான் மாற்று மத சகோதரர்களுக்கு ஹிதாயத், நேர்வழி. இது தாவா அப்படிங்கிறது வார்த்தை இல்லை, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வார்த்தைகள் பிரயோகம் பண்றோமோ, எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்தை வார்த்தைகள் மூலமாக கொண்டு போய் சேர்க்க பிரியப்படுறோமோ, அதை விட பன்மடங்கு அதிகமாக இதை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நான் வாழ வேண்டும். அப்போ இது ரொம்ப லேசா போய் சேர்ந்துடும். இதுதான் பிரதிபலிப்பையும் அவங்க உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் கொடுப்பாங்க.